என்னோட ஃபர்ஸ்ட் இந்தியா வந்து 19th ஏஷியன் கேம்ஸ் ஹன்சூ சைனாவில் நடந்தது. பாஸ்கர் சார் தான் கோச்சு. இப்போ நான் கரண்ட்டாக நடந்த 3 இந்தியாவுமே எனக்கு பாஸ்கர் சார் தான் கோச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோச் கிட்ட போகும்போது நம்மளோட கேமுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்ல. எனக்கு பாஸ்கர் சார் கிட்ட போனதுலேருந்து எனக்கு என் கேமே கொஞ்சம் அவர் சொல்லித்தரதுலேருந்து எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ராக்டிஸ் ஷெட்யூலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் மூலமாக தான் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு எனக்கு பாஸ்கெட் பால். அப்படியே போச்சு நிறையா. அடுத்து சாபா கோல்டு மெடல் இந்தியாவுக்காக அடித்தோம். அடுத்து வந்துட்டு ஃபிபா ஏஷியா கப் ரீசெண்டாக நடந்ததில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். அந்த மாதிரி போச்சு. எனக்கு தெரியும் ஷுவராக வந்து நம்மளுக்கு ஒரு வேலைன்றது ஒன்று கிடச்சிரும்ன்றது தெரியும். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து வெளி ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஓகே. ஏன்னா தமிழ்நாடு வந்து கேர்ள்ஸ்க்குன்றதை பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வெறும் சதர்ன் ரயில்வே மட்டும்தான். இன்கம் டேக்ஸ் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. எங்களுக்கு எதுலேயுமே வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. சதர்ன் ரயில்வேலையுமே நிறையா தடவை நாங்கள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி இப்போ கரெக்டாக வந்து எனக்கு 3%ன்றது ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து 3% வேலை வாய்ப்புன்றது வந்து இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அது எனக்கு தெரிய வந்தது. அதில் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். கரெக்டாக எனக்கு வந்து சதர்ன் ரயில்வேயும் எனக்கு ட்ரையல்ஸ் போகுது. இங்கேயுமே எனக்கு அந்த ப்ராசஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதும் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நான் இன்டர்வியூ இங்கேயும் அட்டன் பண்ணுறேன். நான் அங்கேயுமே மெடிக்கல் எல்லாமே அட்டன் பண்ணேன். இது இந்த இதில் போகலாமா இதில் போகலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நாங்கள் இப்போல்லாம் கவர்மெண்ட் சைடில் இருந்து நாங்கள் என்ன வின் பண்ணாலுமே எந்த நேஷனல்ஸ் வின் பண்ணாலுமே உடனே நாங்கள் லேண்ட் ஆகிறதுக்குள்ளேயே உடனே வந்து ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துருவாங்க. இப்போ எப்படின்னா நாங்கள் வின்னர்ஸ் வந்து 2.5 lakhs அந்த மாதிரி பர் பர்சன்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் உதயநிதி நான் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது கேட்டேன் இந்த மாதிரி, அண்ணா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஷுவராக அது கிடச்சிருமா? ஏன்னா எங்களுக்கு அதே டைமில் சதர்ன் ரயில்வேலேயே நான் மெடிக்கல் வரைக்கும் போயிருக்கேன். என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா என் ஏஜும் 24 ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு கேட்கும்போது அண்ணா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கண்டிப்பாக உங்களுக்கு போட்டுருவோம், அந்த ப்ராசஸ் தான்மா போயிட்டுருக்கு, கவலைப்படாதீங்க. அவரை நம்பி நான் சதர்ன் ரயில்வேயை குவிட் பண்ணேன். ஜாபை குவிட் பண்ணிட்டு இதுக்காக வெயிட் பண்ணேன். கரெக்டாக December 23 என்னோட லைஃபே அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி. சொல்லி எவ்வளோ நாள் நடந்துச்சு? இது ஒரு 2-3 months கிட்ட இருந்தது. சொல்லி 23. அதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் ரெண்ட்லாம் கட்டுறதுக்கே கவலைப்படுவேன். 1ஆம் தேதி ஆனாலே பயமாக இருக்கும். December 23 January 1st week கிட்ட எங்களுக்கு வந்து 80,000 என்னோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சு. அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை.